ஒரு நாள் ஒரு அப்பா தன் சிறிய மகனுடன் ஆற்றருகே நடந்து சென்றார். அப்போது அப்பா ஒரு மரத்தின் அருகே நின்று அதில் ஒரு ஆணியை அடித்தார். அதை பார்த்த மகன் அப்பாவிடம் கேட்டான், அப்பா, ஏன் இந்த மரத்தில் ஆணி அடிக்கிறீர்கள்? அப்பா மெதுவாக சொன்னார், மகனே, நாம் தவறு செய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த மரத்தில் நான் ஒரு ஆணியை அடிப்பேன். பிறகு நாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் அந்த ஆணியை பிடுங்கி எடுத்து விடுவேன். மறுநாள் இருவரும் மீண்டும் அந்த மரத்தின் அருகே வந்தார்கள். அப்பா அந்த ஆணியை பிடுங்கி எடுத்தார். மகன் சந்தோஷமாக சொன்னான், அப்பா, ஆணியை பிடுங்கிட்டோம் அல்லவா? அப்பா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், ஆணியை பிடுங்கிட்டோம், ஆனால் அது அடித்த காயம் இன்னும் அப்படியே இருக்கிறது. இதுபோலத்தான் மகனே, நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறோம். நாம் மன்னிப்பு கேட்டால் அவர் நம்மை மன்னிக்கிறார். ஆனால் அவருடைய இதயம் காயப்படுத்தப்படுவதை நாம் மறக்கக்கூடாது. எசாயா 53:5. நமது மீறுதல்களினால் அவர் காயப்பட்டார், நமது அக்கிரமங்களினால் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்குச் சமாதானத்தை உண்டாக்கும் தண்டனை அவர் மேல் இருந்தது.